இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்கோ. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிளில் குறிப்பிட்டுள்ள 10 தொலைந்து போன பொக்கிஷங்கள் அண்ட் லாஸ்ட் ட்ரெஷர்ஸ் மென்ஷன் இன் த பைபிள். எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க இதை ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தாங்க. விலையுயர்ந்த வஸ்துக்களா இது இருந்தது. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்ததுங்க. அப்புறம் இது எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாம ஒரு மர்மமாவே இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். 10 விஷயங்களை சுருக்கமா இந்த ஒரு காணொலியில். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தி ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி. இஸ்ரேல் ஜனம் வனாந்தரத்துல சுற்றி தெரியும் போது அவங்களுக்கு வணங்குறதுக்கு ஒரு ஆலயம் இல்லைங்க தேவனை. அப்ப என்ன பண்றாருனாக்கா, தேவன் ஒரு டென்ட் பண்ண சொல்றாருங்க. அதுதான் கூடாரம், ஆசாரிப்பின் கூடாரம். அதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சுங்க. இது கோல்டுல பண்றாங்க மேல. அதுக்கு மேல 2 ஏஞ்சல்ஸ் இருந்துச்சு. அது நடுவுல தேவனுடைய பிரசனம் வரும், கிருபாசனம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அங்க தேவன் அவங்க கிட்ட திருவுளம் பற்றுவார். இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸா இருந்துச்சுங்க. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் கூட இருக்கிறாருன்னு அந்த தைரியம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே போயிடுச்சுங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, 1 சாமுவேல் 4:11 தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேயாசும் மடிந்தார்கள். என்ன பாக்குறோம்னாக்கா, இந்த ஏலி பிரதான ஆசாரியர் அந்த ஒரு காலகட்டத்துல. அப்ப என்ன பண்றாங்க, எதிரிகள் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கின்னு போயிடுறாரு, அவங்கள சாவடிச்சுட்டு. எங்க போறாங்கனாக்கா பிலிஸ்டீனுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் பிலிஸ்து தேசத்துல இருந்து இஸ்ரேலுக்கு வருது. இஸ்ரேல்ல இருந்து திருப்பி இது எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு மர்மமாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்குதுங்க சகோதர சகோதரி. கடைசி ரெக்கார்டு இதை பத்தி எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள்ல 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வருதுங்க. 2 Chronicles chapter 35 verse 3ல, இஸ்ரவேல் எல்லோரும் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவரும் ஆகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். பாத்தீங்களா, என்ன பண்றாங்கன்னாக்கா, சாலமோன் ஆலயத்தை கட்டுறாருங்க, அதுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுதான் உடன்படிக்கை பெட்டி பற்றின கடைசி வசனம் பைபிள்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த ரெக்கார்டுமே இல்லைங்க. எங்க எடுத்துட்டு போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்ற ரெக்கார்டு இல்லை. ஆனா பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன ஒரு மனதா டிசைட் பண்றாங்க, யோசிச்சு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, 586வது பிசில பாபிலோன் தேசத்தார் இஸ்ரேலை முற்றுகிட்டு இஸ்ரேலை அடிச்சு நிறைய ஜனங்களை அடிமையா கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனம் பாபிலோன்னு அடிமையா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல இஸ்ரேல்ல இருந்து இந்த உடன்படிக்கை பெட்டி பாபிலோனுக்கு தான் போயிருக்கணும்னு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் பிலீவ் பண்றாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி எப்போ செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 1400வது பிசில இருந்து 1440வது பிசிக்குள்ள இது செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு பைபிள் குரோனாலஜி நமக்கு சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாம இது எதனால செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெட்டி, ஒரு வுட்ல தான் செய்யறாங்க, அகேஷியா வுட் அப்படின்ட்டு. மேல ஃபுல்லா கோல்டு கவர் பண்றாங்க. இஸ்ரேல் ஜனம் யோர்தான் நதியை கடந்து போகும்போது இதை முன்னாடி எடுத்துட்டு போறாருங்க. வல்லமையா தேவன் வழி நடத்தினாரு. ரொம்ப பெரிய மிராக்கள் அதுங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா, 2600 வருஷம் கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷங்கள் ஆகியிருக்குது. இந்த பெட்டி எங்க இருக்குதுன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியலங்க. ரொம்ப பெரிய மர்மமா இருக்குது. வெளிப்படுத்தல நம்மளுக்கு ஒரு வசனம் வருதுங்க இல்லைங்களா, தேவனுடைய ராஜ்யம் வரும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி காணப்படுது அப்படின்ட்டு. அதுதான் நமக்கு இருக்கின்ற இன்னொரு ரெஃபரன்ஸ். ஆனா இவ்வளவு வருஷம் இருக்குது, யாராலையும் எக்ஸாக்டா சொல்ல முடியல. சில அசம்ஷன்ஸ், சில ரூமர்ஸ் இருக்குது, இங்கங்க இருக்குது அப்படின்ட்டு. ட்ரெடிஷன்ஸ் இத்தியோப்பியில இருக்குதுன்ட்டு சில பேர் நம்புறாங்க. சில பேர் என்ன நம்புறாங்கனாக்கா, பாபிலோன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் 100% நம்மளுக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியலங்க. 2வது பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், கோல்டன் பவுல், அந்த பாட்டுங்க இல்லைங்களா, இது எங்க இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படல. ஏன்னா இது எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயே வைக்கிறாங்க. 40 வருஷம் தேவன் வல்லமையா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தார், பரலோகத்துல இருந்து வருதுங்க இல்லைங்களா. சோ அதை ஒரு மெமோரியலா என்ன பண்றாங்க, ஒரு பொற்பாத்திரத்துக்குள்ள வைக்கிறாங்க. இது கூட இன்னைக்கு வரைக்கும் காணப்படலை, எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. இதை பத்தி பைபிள் வசனம் நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கலாங்க. Hebrews chapter 9 verse 4ல, அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொருத்திக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், பாத்தீங்களா என்ன இருந்துச்சுங்கோ,
ஒரு பொன் பாத்திரம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த பொன் பாத்திரம் எங்க இருக்குதுன்ட்டு யாராலையும் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 2.2 லிட்டர்ஸ் வரைக்கும் இது வந்து பிடிக்குங்களா, அவ்வளோ அளவு வந்து இருந்துச்சு. மெமரிலாம் வந்து இதை வந்து வச்சிருந்தாங்க. 40 வருஷம் தேவன் என்னங்க இந்த மன்னாவை கொடுத்து ஜனங்களை வழி நடத்தினாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வரலாற்று ரீதியான எந்த ஒரு ஆதாரமும் இதை பத்தி இல்லை. கிட்டத்தட்ட தேவன் எவ்வளவு நாள் வந்து இந்த மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 40 வருடங்கள். அதாவது நாள் கணக்குல எடுத்தோம்னாக்கா 14,600 நாட்கள் வந்து தேவன் வந்து இந்த மன்னாவை அவங்களுக்கு வந்து கொடுத்தாருங்க. இப்போ மனிதனோட கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பொக்கிஷமா, சாப்பாடு வந்து ஒரு பொக்கிஷமா, இது பொக்கிஷம் தாங்க. ஏன்னா தேவன் வந்து சாதாரணமா கொடுக்கலங்க, ரொம்ப ரொம்ப மிராக்குலஸ் வேலை வந்து கொடுக்குறாரு, பரலோகத்துல இருந்து வருதுங்க. அதனாலதான் வந்து இது ரொம்ப பொக்கிஷமான விஷயம். அடையாளமாக தேவனே வந்து வைக்க சொல்றாருங்க, இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம மூணாவது தொலைந்து போன பொக்கிஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆரோனுடைய கோல். இந்த ஆரோனுடைய கோல்ல தேவன் என்ன பண்றாரு, நிறைய மிராக்கிள்ஸ் வந்து பண்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கலகம் பண்றாரு. வெறும் ஆரோனுக்கும் மோச கிட்ட மட்டும் தான் தேவன் வந்து பேசுறாரா, எங்க கிட்ட பேச மாட்டாருன்னும் போது தேவன் என்ன பண்றாரு, அவரோட கோலை வந்து எடுத்துட்டு வந்து வைக்க சொல்றாருங்க. அந்த கோல்ல பூவெல்லாம் வருதுங்க, இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆகுது, இவருதான் வந்து தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்றது ஜனங்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ மோச கிட்ட தேவன் சொல்றாரு, அந்த கோலை வந்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அடையாளமாக நீங்க வந்து வைங்க. சோ ஆரோனுடைய கோல்ல என்னெல்லாம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா பட்ஸ், பிளாசம்ஸ், ஆல்மோண்ட்ஸ், இது மூணு வந்து வருதுங்க, இல்லைங்களா? இது வந்து ரொம்ப பெரிய மிராக்கள், இல்லைங்களா? சோ இந்த ஆல்மோண்ட் ட்ரீன்றது வந்து இஸ்ரேலோட ரொம்ப முக்கியமான ஒரு இருந்துச்சுங்க ஒரு காலகட்டத்துல. இது எதற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து ஆரோனை தான் ஆசாரியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாம நிறைய தலைமுறைகளுக்கு இது ஒரு அடையாளமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 1500 வருடங்கள் இதை பத்தின ரெக்கார்டு பைபிள்ல இல்ல. அதுக்கப்புறம் பவுல் தான் எபிரேயர் சபைக்கு எழுதும் போது இதை பத்தி எழுதுறாரு. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் வந்து இஸ்ரேலுக்கு போர் செய்வர்கள் இருந்தாங்க. போர் பண்ணும்போது இவங்க தான் போவாங்க. அப்போ இந்த கோலை தான் வந்து ஒரு அத்தாரிட்டியா தேவன் வந்து பயன்படுத்தினாருங்க, ஒரு கமாண்டிங் ஃபோர்ஸ் மாதிரி. அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய அங்க இருந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் வந்து இது ஒரு அத்தாரிட்டி. எப்படி ஒரு நியாயாதிபதி கையில என்ன இருக்குமோ, செங்கோல் இருக்குமோ, அந்த மாதிரி இந்த கோல் வந்து அந்த காலகட்டத்துல வேலை செய்யும். அந்த அளவு முக்கியத்துவம் அதுக்கு இருந்துச்சுங்க. அதனாலதான் அது வந்து ஒரு பொக்கிஷமா அவங்க வந்து பார்த்தாங்க. நாலாவது பொக்கிஷன் பாத்தீங்கன்னாக்கா, சாலமன் வந்து ஆலயத்தை கட்டுறாரு இல்லைங்களா, அதற்குள்ள நிறைய பொக்கிஷங்களை வந்து அவர் வைத்திருந்தார். அதை பத்தி நம்ம 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 24 verse 13. கர்த்தர் சொல்லி இருந்தபடியே அவர் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜா அரமனையின் பொக்கிஷன் எல்லாம் அங்கே இருந்து எடுத்து இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சாலமன் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்டு பயனிருந்த பொன் பாத்திரங்களை எல்லாம் துண்டு துண்டாக உடைத்து போட்டார். பாத்தீங்களா? ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, வேற ஊர்ல இருந்து வருகின்ற ஒரு ராஜா என்ன பண்றாரு, அது உள்ள இருந்த அந்த பொக்கிஷன்கள் எல்லாம் இது பண்றாரு, துண்டு துண்டா வெட்டி போடுறாரு. அந்த பொக்கிஷங்கள் வந்து இல்லாதவே போச்சுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமன் ராஜபாரம் பண்ணிட்டு இருந்த போது தங்கன்றது ரொம்ப சாதாரண ஒரு பொருளா இருந்துச்சுங்க. பாக்குற இடத்துல எல்லாம் கோல்டு. அவங்க வீட்டுல தாப்பால் இருந்துச்சுன்னா அதுவும் கோல்டுல இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு கோல்டு வருடத்துக்கு அவருக்கு வரும்னு பாத்தீங்கன்னாக்கா 666 தாளந்துகள் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அது நம்மளுடைய கணக்குக்கு எடுக்கும் போது 22 மெட்ரிக் டன்ஸுங்க. சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு டேலண்ட் எவ்வளவு கேஜின்னு பாத்தீங்கன்னாக்கா 34 கேஜிங்க. பாத்தீங்களா? அவ்வளவு கோல்டு இருந்துச்சு. எல்லா ட்ரெஷர்ஸும் வந்து போயிடுச்சு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமன் ராஜபாரம் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல அவருக்கு சமமான ஒரு ராஜா உலகத்துல யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சம்பத் அவர்கிட்ட இருந்துச்சுங்க. வெல்த் விஷயத்துல யாருமே வந்து அவரை வந்து அடிச்சுக்கவே முடியலங்க. அந்த அளவுக்கு சம்பத்தை சேர்ந்துட்டே இருந்தாருங்க. 40 வருஷம் நிறைய சொத்துக்களை வந்து அவர் சேர்த்தார். இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து போவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா அவர் தாசி வைத்துட்டு இருந்தது கோல்டு தான். அந்த கோல்டை நம்ம வந்து இன்னைக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சம்பத் அவர்கிட்ட இருந்துச்சு. இருந்தும் பிரயோஜனம் இல்லாம தான் போச்சுங்க. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு, இல்லைங்களா? அஞ்சாவது காணாது போன பொக்கிஷன் பாத்தீங்கன்னாக்கா, சாலமன் இன்னொரு விஷயத்த பண்ணாரு, இல்லைங்களா? நிறைய பொக்கிஷங்களை சேர்த்தது மாற்றம் இல்லாம இந்த வார் பண்ணும்போது கேடகம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த கேடகம் கூட ஃபுல் கோல்டுலே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேற கிங்டம்ல இந்த மாதிரி பழக்கம் யாருக்கிட்டே இல்லைங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவருடைய வல்லமையை காட்டுறாரு, எவ்வளவு வெல்த்தியா இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறாரு. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இதை பத்தி குறிப்பு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 10 verse 16ல சாலமோன் ராஜா
அடித்த பொன்னினால் 200 பெரிய கேடகங்களை செய்து வந்தான். ஒவ்வொரு கேடகத்துக்கு 600 சேக்கால் பொண்ணு சேர்ந்தது. பாத்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டுலயே பண்றாருங்க. 600 ஷேக்கல் கோல்டுல வச்சு இந்த கேடகத்தை வந்து அவர் உருவாக்குறாருங்க. இதை வந்து நம்ம 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது இந்த தங்க கேடகம் ஒரு காலகட்டத்துல வந்து இல்லாதமே போயிடும். அது எப்படின்னாக்கா, எகிப்தின் ராஜாவாகிய ஷிஷாக் என்பவர் வந்து இஸ்ரேல் பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிடுறாரு. சாலமோனுடைய மகனாகிய ரெஹபம் காலகட்டத்துல வந்து இது நடக்குது. அப்ப ரெஹபம் என்ன பண்றாருனாக்கா, கோல்டுக்கு பதிலா வெண்கலத்துல வந்து கேடகத்தை பண்ணி வைக்கிறாரு. பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னு. தேவனோட வழியில இவங்க வந்து உண்மையா நடந்திருந்தா இவங்களோட வல்லமை வந்து குறைஞ்சு போயிருக்காருங்க. தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல வந்து வைத்திருப்பாரு. ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா போயிட்டாரு. அதனால வந்து தண்டனை தான் இது எல்லாமே. இது வந்து 2 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 9-10 நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 12 9 and 10 எகிப்தின் ராஜாவாகிய ஷிஷாக் எருசலேமுக்கு விரோதமாக வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜா அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டான். எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டான். சாலமோன் பண்ணியிருந்த பொன் கேடயங்களையும் எடுத்துக்கொண்டான். அவைகளுக்கு பதிலாக ரெஹபாம் ராஜா வெண்கல கேடயங்களை வைத்தான். பாத்தீங்களா, வெண்கல கேடயத்தை வச்சதாக குறிப்பு இருக்குது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 200 கோல்டு ஷீல்ட்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ரொம்ப பெருசு இல்லைங்களா. சின்னதா இருந்த ஷீல்ட்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 300, கிட்டத்தட்ட 500 கேடகங்கள் வந்து இருந்துச்சு. அது எல்லாமே வந்து இந்த எகிப்தின் ராஜா வந்து எடுத்துன்னு போயிடறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 925 பிசில வந்து இது நடக்குது. இந்த ஷீல்ட்ஸ் கிட்டத்தட்ட 40 வருஷம் சாலமோன் உயிரோட இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இருந்துச்சு. எப்ப வந்து ரெஹபாம் வந்தாரோ அப்பவே வந்து அவங்க ராஜா கொஞ்சம் கொஞ்சமா வந்து வல்லமையை வந்து இழந்துட்டே வந்தாங்க. சாலமோன் உயிரோட இருக்கும் போதே அவர் தேவனுக்கு விரோதமா தவறு செய்யும் போதே ராஜபாரம் அப்படியே வந்து வீக் ஆயிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரே ஆயிட்டே வந்துச்சு இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 600 ஷெக்கல் கோல்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருக்கிறாருங்க. இந்த கோல்டு எவ்வளோனாக்கா 1.3 மெட்ரிக் டன்ஸ் டோட்டலா. அவ்வளோ கோல்டு யூஸ் பண்ணி இந்த கேடகத்தை பண்ணியிருக்கிறாருங்க. 6வது பொக்கிஷம் தொலைந்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமனுடைய ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து தொலைஞ்சு போச்சு. இது எந்த காலகட்டத்துலனாக்கா, பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் அந்த ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து பாபிலோனுக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறாங்க. இதோட குறிப்பு வந்து தானியேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வருதுங்க. தானியேல் சாப்டர் 1:2 ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகேமையும் தேவனுடைய ஆலயத்து பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவைகளை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனின் கோயிலுக்கு கொண்டு போய் பாத்திரங்களை தன் தேவனின் பண்டசாலையிலே வைத்தான். பாத்தீங்களா என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் எங்க போகுதுனாக்கா பாபிலோன் தேவர்கள் ஆலயத்துக்குள்ள வந்து போதும் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கு விரோதமா இவங்க போகும்போது அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து வீணா போதும். எகிப்தின் ராஜா கொஞ்சம் எடுத்துட்டு போனாரு, அதுக்கப்புறம் பாபிலோனின் ராஜா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி தான் வந்து தொலைஞ்சு போச்சு. பாபிலோன் வந்து எருசலேமை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஒரே தடவை வந்து அட்டாக் பண்ணாங்க. 605 பிசில ஒரு தடவை வந்து அட்டாக் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து 597 பிசில ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க. 586 பிசி வந்து கடைசி தடவை. அப்ப என்ன பண்றாங்க, டெம்பிள் ட்ரெஷர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்றாரு இல்லைங்களா. பாபிலோன் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இதை பத்தி இருக்குதுங்க. ஆனா அந்த ட்ரெஷர்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான ரெக்கார்டு இல்லைங்க. ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, பாபிலோன் டேப்லெட்ஸை வந்து செக் பண்ணி பாக்குறாருங்க. அவங்க எதெல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்ற குறிப்பு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இல்லைங்க. கிட்டத்தட்ட 410 வருடங்கள் வந்து அந்த டெம்பிள் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க அழிக்கப்படுதுங்க. ஜனங்கள் வந்து தேவனுக்கு விரோதமா பாவங்கள் செய்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். 7வது பொக்கிஷம் தொலைந்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உரிம் அண்ட் துமிம். இதன் மூலியமா தேவன் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் வந்து பிரதான ஆசிரியரோட பிரஸ்ட் பிளேட் இருக்குது இல்லைங்களா, அதுல வந்து இருக்கும். இஸ்ரேல் ஜனம் ஏதாவது விஷயத்த தேவன் கிட்ட கேட்கணும்ட்டு விரும்பினாக்கா தேவன் இதன் மூலியமா பேசுவாருங்க. இந்த பிரதான ஆசிரியர் இதை வந்து வச்சுட்டு இருப்பாங்க. தேவன் இதன் மூலியமா பதில் அளிப்பார். இஸ்ரேல் ஜனம் பாவம் செய்யும் போது தேவன் என்ன பண்ணிட்டாருனாக்கா இதன் மூலியமா கூட பேசுறது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான ரெக்கார்டே இல்லாம போயிடுச்சுங்க சகோதர சகோதரி. முக்கியமான பொக்கிஷன் இது. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 21வது வசனம், நம்பர்ஸ் சாப்டர் 27:21 இதை பத்தி இருக்குதுங்க. அவன் எலியாசர் ஆசாரனுக்கு முன்பாக நிற்க கடவன். அவனுக்காக எலியாசர் கர்த்தருடைய சமூகத்திலே உரீம் என்னும் நியாயத்தாலே கேட்க கடவன்.
அவனும் அவனோடு கூட இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுடைய கட்டளையின்படியே புறப்படவும் அவனுடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். பாத்தீங்களா? பிரதான ஆசிரியர்கிட்ட தேவன் உரிம் துமிம் மூலியமாக பேசுவார். அப்போ ஜனங்களுக்கு தெரியுங்க இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இப்படிதான் வந்து தேவன் அவங்க கிட்ட நிறைய நாள் வந்து பேசிட்டு இருந்தார். ஒரு நாளுக்கு அப்புறம் இதுவும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் எஸ்ரா நெஹேமியா வந்து திருப்பி இஸ்ரேலுக்குள்ள போகும்போது இந்த விஷயம் இல்லாமலே போயிடுச்சு. அவங்க காத்துட்டு இருந்தாங்க இதுக்காக. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 63 இதை பத்தி இருக்குதுங்க. எஸ்ரா சாப்டர் 2:63 உரியமும் துமிமும் உள்ள ஒரு ஆசாரியன் எறும்பும் மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமான வஸ்திரங்களிலே புசிக்கலாகாது என்று கிறிஸ்தா அவர்களுக்கு சொன்னான். இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, உரியும் துமியும் வச்சு பேசுற ஒரு ஆசாரி நமக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் தேவன் அந்த உரியும் துமியும் மூலமாக ஜனங்கள்கிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ரெக்கார்டும் இல்லை அதுக்கப்புறம். உரிம் துமிம் இது எப்படி இருக்கும்ன்ட்டு யாருக்குமே தெரியாதுங்க. எக்ஸாக்ட் அப்பியரன்ஸ் யாருக்குமே தெரியல. அது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்குது இல்லைங்களா? சோ பிக்சர்ஸ்ல வர்றது எல்லாமே வந்து அசம்ஷன் தாங்க, கற்பனை. உரிம் துமிம் இதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, உரிம்னாக்கா லைட்ஸ் அப்படின்ட்டு அர்த்தம், துமிம்னாக்கா பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு அர்த்தங்கள் வருதுங்க. ஒளிகள், அப்புறம் வந்து முழுமை அப்படின்ட்டு அர்த்தம். தேவன் என்ன பண்ணாருனாக்கா, பிரதான ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் இது வந்து இருக்குங்க. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அதன் மூலியமா வரும் இல்லைங்களா? தேவன் அவங்க கிட்ட அதன் மூலியமா வந்து பேசினாரு. இத பத்தி குறிப்பு நம்ம வந்து மோசே எழுதின புஸ்தகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். பென்டெக்ல இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்ரால மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனம் வந்து பாபிலோன் அடிமை ஆயிட்டு திருப்பி போறாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் இந்த உரிம் துமிம் பத்தி ஒரு வசனம் கூட இல்லைங்க சகோதரி. 7 தடவை இத பத்தி பைபிள்ல ரெக்கார்டு இருக்கிறதுக்கு பைபிள்ல 8வது தொலைஞ்சு போன பொக்கிஷம் பைபிள்ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தாவீது ராஜாக்கு தான் முதலாக ஆலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க தேவனுக்காக. பெர்மிஷன் போய் தேவன் கிட்ட கேட்கிறாரு. அப்ப தேவன் என்ன சொல்றாருனாக்கா, நீ கட்டக்கூடாது, ஏன்னா உன் கை ஃபுல்லாவே ரத்தக்கரையா இருக்குது, உன்னுடைய மகன் கட்டட்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப தாவீது ராஜாக்கு ஒரு எண்ணம் வருதுங்க, என்னால ஆலயத்தை தான் கட்ட முடியல, ஆலயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனாக்கா, அவர் எங்கெல்லாம் போனாரோ போருக்கு, அந்த இடத்துல கிடைச்ச வெள்ளியும் பொன்னியும் தாராளமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக வந்து கொடுக்குறாருங்க. ஒரு டொனேஷனாக கொடுக்குறாருங்க. இதுவும் வந்து ஏராளமான கணக்கு தாராளமா கொடுக்குறாருங்க. இந்த பொக்கிஷமும் பிற்காலத்துல வந்து காணா போதுங்க. இத பத்தி 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கலாம். 2 சாமுவேல் சாப்டர் 8 verse 11ல வந்து வருதுங்க. ராஜாவாகிய தாவீது இவைகளையும் தான் கீழ்ப்படுத்தின சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியோடும் பொன்களோடும் கூட கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணினான். பாத்தீங்களா? இது எல்லாமே வந்து கர்த்தருக்காக அவர் கொடுத்தாருங்க. எவ்வளவு கொடுத்தார் அப்படின்றத 1 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 22:14 அதை பத்தி ரெக்கார்டு இருக்குதுங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும், பாத்தீங்களா, 1,00,000 talents கோல்டு, 10,00,000 தாலந்து வெள்ளியையும், 10,00,000 அளவுக்கு வந்து என்ன பண்றாருங்க, தாலந்து வெள்ளியை வந்து கொடுக்குறாருங்க. நிறுத்த முடியாத வெண்கலத்தையும், வெண்கலத்தை வந்து வெயிட்டே பார்க்கலாங்க, ஏன்னா அது கூட ஏராளமா இருந்துச்சு, அதையும் கொடுக்குறாரு. இரும்பையும் வந்து கொடுக்குறாருங்க. இவ்வளவும் என்னாகுங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டு வந்து கொடுக்குறாருங்க. எவ்வளவு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது 1,00,000 தாலந்து பொண்ணு, 10,00,000 தாலந்து வந்து வெள்ளி. சோ இத வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த அளவுக்கு வந்து யார்கிட்டயும் ட்ரெஷர் அந்த காலகட்டத்துல இல்ல, இதுதான் வந்து ரொம்ப அதிகமான டொனேஷன் ஒரு மனிதன் கொடுத்திருக்கிறது அப்படின்ட்டு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ல வந்து எழுதப்பட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து வார்ஸ் போறாரு இல்லைங்களா, அந்த போர்ல ஜெயிக்கும் போது இந்த விஷயங்கள் அவருக்கு வந்து கிடைக்குது. இது எல்லாத்தையும் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காகவே அவர் வந்து டொனேஷனா கொடுத்துடுறாரு இல்லைங்களா? சோ நம்மளுடைய மெஷருக்கு அதை எடுத்து பார்க்கும்போது கணக்கு போட்டோம்னா 3,400 டன் கோல்டுங்க, 34,000 டன் என்னங்க சில்வர், இவ்வளவு வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. இது வந்து இன்னைக்கு இருக்கின்ற கண்ட்ரிஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, அமெரிக்கா, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அவங்களுடைய ரிசர்வ் பார்க்கிலும் இது ரொம்ப ரொம்ப அதிகம். பாத்தீங்களா எவ்வளவு கொடுத்திருக்கிறாருங்க தாவீது. தாவீதோட மனசு எவ்வளவு பெர்சென்ட் இங்க வந்து நம்ம பார்க்கலாங்க. அதனால்தான் தாவீதுக்கு அந்த பெயர் இருக்குதுங்க, தேவனுடைய இதற்கு ஏற்ற மனிதன் அப்படின்ற பெயர். 9வது விஷயம் காணா போன பொக்கிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதா ராஜாக்கள் வைத்திருந்த பொக்கிஷம் எல்லாமே வந்து காணா போதுங்க. எப்போனாக்கா, பாபிலோன் தேசத்தார் வந்து என்ன பண்றாங்க, அவங்கள முற்றுகையிட்டு அவங்கள அடிமையா கூட்டிட்டு போயிடுறாங்க இல்லைங்களா, அப்போ அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து காண போகுது. இது வந்து 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். 2 Kings சாப்டர் 24:13ல கர்த்தர் சொல்லி இருந்தபடியே அவர் கர்த்தருடைய ஆலயத்தின்
பொக்கிஷங்களையும் ராஜா அரமனையின் பொக்கிஷங்களை எல்லாம் அங்கே இருந்து எடுத்து இஸ்ரேவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்டு பண்ணியிருந்த பொன் பாத்திரங்களை எல்லாம் துண்டு துண்டாக உடைத்து போட்டார். பாத்தீங்களா, எல்லாம் வந்து வேஸ்டா போதுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுக்கு விரோதமா அவங்க செய்த பாவங்கள் தான் காரணம். கிட்டத்தட்ட 400 வருஷம் தேவன் பொறுமையாவே இருந்தார். ஆனா ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் பாவம் தான் செய்தாங்க. கொஞ்ச நாள் தேவனுக்கு உண்மையா இருப்பாங்க, திருப்பி வந்து பாவத்துக்கு போவாங்க. அதனால தேவன் இந்த அழிவை வந்து கொண்டு வந்தார். அவங்க கிட்ட இந்த ட்ரெஷர்ஸ்ல என்னெல்லாம் அடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு இருந்துச்சு, சில்வர் இருந்துச்சு, ஆயுதங்கள் இருந்துச்சு, நவரத்ன கற்கள் இருந்துச்சு, நிறைய ஆர்கைவ்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, நோட்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து போயிடுச்சுங்க. பாபிலோன் கம்ப்ளீட்டா அந்த ட்ரெஷர்ஸ் வந்து கொஞ்ச காலகட்டத்திலேயே வந்து எடுத்து போட்டுட்டாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு வருடங்கள் வந்து அவங்க ஆட்சி செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, யூத ராஜாக்கள் 931 பிசில இருந்து 586 பிசி வரைக்கும் கிட்டத்தட்ட 345 வருஷங்கள் வந்து ஆளுகை செய்துட்டு இருந்தாங்க. ஆனா தேவனுக்கு உண்மையா இல்லைங்க. அதனால வந்து அழிதான் இது எல்லாமே எங்க சகோதரி. 10வது பொக்கிஷம் தொலைந்து போனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து பைபிள்ல டைரக்டா ரெக்கார்டு இல்லைங்க. எரேமியா 3:16 வந்து ஒரு விஷயம் தேவன் எரேமியாக்கு வெளிப்படுத்துறார். இதை அடையாளமா வைத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இத வந்து நிறைய ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ்ல இத வந்து குறிப்புகள் இருக்குது. அஃபோக்ரிஃபால இத பத்தி வந்து குறிப்பு இருக்குதுங்க. அதாவது எரேமியா தீர்க்கதரிசி சில பொக்கிஷங்களை புதைத்து வச்சுட்டாரு, அது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இது எப்ப நடந்துச்சுனாக்கா, பாபிலோன் தேசத்தார் வந்து இஸ்ரேல வந்து முற்றுகையிட்டு அவங்களை அடிமையா கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா, அந்த காலகட்டத்துல எரேமியா இந்த ஒரு விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ஒளிச்சு வச்சாருன்ட்டு அவங்க நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் வந்து தூப கலசம், அப்புறம் வந்து பொற்பாத்திரங்கள், அப்புறம் வந்து சில ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ். இது வந்து 2 மெக்கபீஸ் 2ஆம் அதிகாரம் 4ல இருந்து 8ல வந்து இதை பத்தி குறிப்பு இருக்குதுங்க. பைபிள்ல டைரக்டா இல்லைங்க. கிட்டத்தட்ட 2100 வருடங்கள் இது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க இருந்துச்சுன்ட்டு யாராலும் சொல்ல முடியல. என்ன சொல்றாங்கன்னாக்கா, சில பேர் நம்புறாங்க மவுண்ட் நெபோ அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா, அங்கதான் வந்து மோசே என்ன பண்றாருன்னா கானான் தேசத்தை வந்து எட்டி பாக்குறாரு. தேவன் என்ன சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்கு போக மாட்ட, தூரத்துல இருந்து தான் பாப்பேன் அப்படின்ட்டு இந்த நெபோ மலையில இருந்து தான் மோசைக்கு கானான் தேசத்தை வந்து காட்டாருங்க. அங்கதான் வந்து இவர் வந்து புதைச்சு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாருங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தேவனுக்கு மட்டும் தான் தெரியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் தான் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமென்.